ஐயோ மருமகளே, என்னமாச்சு உனக்கு? ஐயோ சாமான்யா, ஐயோ என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமந்தா தான் ஆண்டி. சூர்யா கிட்ட இருக்க கோவத்துல அவதான் ஆளை வச்சு அடிச்சு இப்படி பண்ணிட்டா. என்ன உளற சாமான்யா? சமந்தா அப்படி நடந்துக்கிற பொண்ணு இல்ல. நீ ஏதோ தப்பா பேசுற. நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஆண்டி. ஆனா அவ இந்த வேலைய பண்ணிட்டா. அவ நாளைக்கு உங்களுக்கு மருமகளா வரப்போறா. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றது சரிதான். ஆனா ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சாம கெட்டவளாக்கிட்டீடி. இப்படி ஒரு திட்டம் உன் மனசுல இருக்கிறது தெரியாம போச்சு. இப்ப உண்மையை சொன்னா எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. நாய் வாழ பிடிச்சாச்சு, விட்டா அது நம்மளதான் கடிக்கும். இத பாரு சாமான்யா, சமந்தாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க பையன் சூர்யாவையே கேளுங்க. ஆமாம்பா. சொன்னேன்ல, நான் அப்பவே சொன்னேன்ல, அவளை நம்பாத நம்பாத சொன்னாலே. அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அவ பேச்ச கேட்டு ஆடுனீங்கல்ல, அவ சொன்னதெல்லாம் உங்களுக்கு வேதவாக்கா தெரிஞ்சது. பாவம் என் மருமக, அவளால என் மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமை. இங்க பாரு, இனிமே அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. அவளை உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நிர்மலா வாடி. சாமான்யா கொண்டு இல்லம்மா. ஷீஸ் ஆல்ரைட். அவ கொஞ்சம் பதட்டத்துல இருக்கா, அவ்வளவுதான்மா. அவ நல்ல விட, அவளை நல்லா பாத்துக்கூடா. பாவண்டா அவ. நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, யாராவது டாக்டருக்கு கால் பண்ணுங்க. என்னாச்சு ஜெயந்தி? ஆடா பாவிகளா, சிவாஜி செத்துட்டாரு சொல்றாங்க. இங்க இருக்கிற பொம்பளைங்க ஒண்ணு ஒவ்வொரு சிவாஜி மாதிரி நடிக்கிறாளுகளே. நல்லா இருப்பீங்க, வீடு விளங்கிடும். என்னாச்சு டாக்டர்? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி நடந்திருக்கு. என்ன சார் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையா? யார் இவங்களுக்கு இவ்ளோ டென்ஷன் கொடுக்கறா? கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க, பாத்துக்கோங்க. சங்கரா பாத்துக்க. வாங்க டாக்டர், அனுப்பிட்டு வந்துடுறேன். அனுப்பிடுங்க. ஐயோ ஜெயந்தி, உன் மருமக நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப போய் உனக்கு இந்த மாதிரி ஆகணுமா? கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? என் ஃப்ரெண்ட் இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலையே. நீதான்ப்பா என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும். என் ஃப்ரெண்ட் மட்டும் குணமாயிட்டா நான் அன்னதானம் போடுறேன். எப்படியாவது காப்பாத்திடுப்பா. ஜெயந்தி, நான் போய் சாமி விபூதி எடுத்துட்டு வரேன். நீ படுத்துக்கோ. பாத்துக்கோமா, பாத்துக்கோங்க. என்னாச்சு ஆண்டி? உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ ஆண்டி, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க நல்லா இருந்தா போதும்.
என்னாச்சு ஆண்டி? ஏன் அழறீங்க? உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறது வெறும் வாய் வார்த்தையா போயிடுமோன்னு பயமா இருக்குமா. அம்மா ஒண்ணு இல்லம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. டேய் சூர்யா, நீ சாமான்யாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குடா. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா, நீங்க சரியாயிடுவீங்க. பாருடா என் மருமகளை, எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுறா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதான் என்னால பார்க்க முடியாது. கல்யாணம் பண்றதையாவது பார்த்துட்டு போறேன்டா. ஜெயந்தி, தேவையில்லாம யோசிக்காதம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, என்னால முடியலங்க. அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே டென்ஷன் தான் ஆகுது. அப்பா சூர்யா, அம்மாக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேத்துவியா? சொல்லுங்கம்மா. நீ சாமான்யா கழுத்துல தாலி கட்டுறத நான் பார்க்கணும்டா. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க சரியாயிட்டு வாங்க, நான் உடனே மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்றேன். இல்லப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இல்ல லீலா, எனக்கு இன்னைக்கு இப்பவே உங்க அண்ணன் சாமான்யா கழுத்துல தாலி கட்டுறத நான் பார்க்கணும் போல இருக்குடி. அவசரப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடுவீங்க. சூர்யா, உங்க அம்மா தான் இவ்ளோ தூரம் கெஞ்சுறால, தாலிய கட்டுப்பா. பாவம், அவ ஆசை நிறைவேத்து. அவன் பண்ண மாட்டான், சரியான கல் நெஞ்சுக்காரன். சாமான்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியம் கட்டப்பவே 1008 யோசனை பண்ணவன் அவன். இப்ப தாலி கட்டுவானா? அவன் எங்க கட்ட போறான்? அதெல்லாம் கட்டிடுவான் மாமா. சூர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அம்மா மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கான். ஜெயந்திக்காக கண்டிப்பா செய்வான். அண்ணி, எதுக்கு சூர்யாவை கம்பல் பண்றீங்க? ஜெயந்திக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஒன்னும் கம்பல் பண்ணலங்க. எப்படியும் சாமானியா கழுத்துல சூர்யா தாலி கட்ட போறான். அது கொஞ்சம் முன்னாடி நடக்கட்டுமே சொன்னேன், அவ்வளவுதான். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. தாலி கட்டுறதுக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அண்ணம்மா இல்லாம என் கல்யாணம் நடக்க வேண்டாமேன்னு யோசிச்சேன். சாமான்யா, அந்த போன் எடுத்து ரீசென்ட்ல ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு போனை போடுமா. உன் அண்ணம்மா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. ஏதாவது இருந்தா அந்த நம்பருக்கு கூப்பிட சொன்னாங்க. நீ ஸ்பீக்கர்ல போடுமா. அண்ணம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவல்ல? ஹலோ, யாரு? அத்தை, நான் ஜெயந்தி பேசுறேன் அத்தை. சொல்லு ஜெயந்தி, நல்லா இருக்கியா? நல்லா இல்லையா அத்தை? நல்லா இல்ல. என்ன ஜெயந்தி? போன சூர்யா கிட்ட கொடு. கொடுமா, பேசுடா. அண்ணம்மா. சூர்யா. அண்ணம்மா. இங்க பாருப்பா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே கண் கலங்கினா எப்படிப்பா? நீ எதுவும் யோசிக்காதப்பா. உங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றால, அவளுக்காகவாவது நீ சாமானியா கழுத்துல தாலி கட்டுப்பா.
அதுக்கு இல்ல அண்ணம்மா, நீங்க எல்லாமே எப்படி? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூர்யா. அதான் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, எங்க இருந்தாலும் உனக்கு என் ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், சூழ்நிலை அப்படி. இப்போதைக்கு உங்க அம்மா ஆசையை நிறைவேத்து, அதான்ப்பா முக்கியம். எல்லாரையும் கேட்டதா சொல்லு, மத்தத நான் நேர்ல வந்து சொல்றேன். அது இல்ல அண்ணம்மா. நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கேப்பேன் அண்ணம்மா. அப்போ அம்மா சொல்ற மாதிரி சாமானிய கழுத்துல தாலி கட்டுப்பா. நீயும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அண்ணம்மா, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். யாரும் யாருக்கும் சளைச்சவங்க இல்ல போல. சூர்யா, அதான் உங்க அண்ணம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, சாமானிய கழுத்துல தாலி கட்ட வேண்டியது தானே? சரிம்மா, நான் இப்பவே சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, பொம்பளைங்க போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, வீடே அமைதியா இருக்கு, அதுக்குதான். மாமா, சூர்யா, நல்ல நேரம் முடிய போகுதுப்பா. ஏமா நிக்கிறீங்க? தாலி எடுத்து கொடுங்க, சூர்யா கட்டட்டும். இந்தாங்க மாப்பிள்ள, தாலி எடுத்து என் பொண்ணு கழுத்துல கட்டுங்க. என் பொண்ணு கல்யாணம் எப்படி எல்லாமோ நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, கட்டுங்க மாப்பிள்ள.
சின்ன மாமா இவர் ரொம்ப தப்பான ஆளு. காலையில என்ன கடத்தி டிராமா பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். ஏய் சும்மா நடிக்காத. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீ என்ன கடத்தி கட்டி போட்டு வச்சுட்டு இப்போ நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா? யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. சின்ன மாமா நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க. இவ பொய் சொல்றா. எனக்கு தெரியும் சாம், நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு. என்னடி இங்க வந்து உன் டிராமா போடுறியா? நான் சொல்றது பொய்னா அப்போ சூர்யா சொன்னது? நீதான் என்ன கடத்தி வச்சிருந்தேன்னு சூர்யாவுக்கும் தெரியும். இல்ல சாமான்யா. அப்போ ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்ணால பார்த்தும் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? பாத்தீங்களா ஆண்டி, உங்க புள்ளைய கட்டிக்க போற பொண்ணை விட இவ பேச்சுதான் முக்கியமா போச்சு. அப்படி இல்ல சாமான்யா. டேய், என் மருமக சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஐயோ ஆண்டி, இவ இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாதுமா. இவ மூஞ்சிய பார்த்துதான் எனக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. இனிமே இந்த ஃப்ராடுக்காரியோட நிழல் கூட இந்த வீட்ல படவே கூடாது. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஆண்டி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ நல்லவ வல்லவன்னு தானே. இனி யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. இவளை இப்பவே வீட்டை விட்டு அனுப்ப போறேன். ஏய் சாமான்யா, யார் வீட்டு விட்டாரு? முதல்ல கையெடு. அங்கிள் உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இங்க பாருங்க. ஏய் வாடி. ஏய் விடு. விடு என்ன? ஏய், விடு. கல்யாணி